வேள்பாரி படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரோட கனவு படமாக அவர் நினைக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1,00,00,000 மேலே பணம் கொடுத்து வேள்பாரியோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அதனோட டிஸ்கஷன், அதை ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த வேள்பாரி படத்துக்கு ஒரு நல்ல, அதாவது வந்து வியாபாரமாகக்கூடிய நடிகர் வேணும். ஏன் அப்படின்னா வேள்பாரியினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே இந்த படத்தையே செலவு பண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியரான நடிகர் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த படத்தை அதையும் தாண்டி ஒரு வியாபாரம் பண்ண முடியும், அதையும் தாண்டி ஒரு கலெக்ஷன் பண்ண முடியும். அப்போ ஆடியன்ஸ்ட மாசாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சங்கர் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையாலுமே இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். இந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ரஜினி மாதிரி ஒரு கிளாஸான எல்லா சென்டர்லையும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, இதை தாண்டி உலக லெவலில் பெரிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா ரஜினிகாந்த் தான். அந்த மாஸோட சங்கர் வந்து வேள்பாரி இணைஞ்சா மிகப்பெரிய வெற்றி பெறமா இருக்கும். வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரியான கதை. அதில் வந்து சண்டை காட்சிகள்லாம் வேற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு சங்கர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ரஜினியும் சங்கரும் இணைவார்களா அப்படிங்கிற மாதிரி